Hello friends, நாம இன்னைக்கு இந்த மாடியூல்ல functions in C programming பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் is a block of code that performs a specific task. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம C programmingல என்ன ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திருப்போம்னா மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்திருப்போம். ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இல்லாம ஒரு C program ரன் ஆகாது. அப்போ மெயின்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம சொல்ற வேலையெல்லாம் அந்த மெயினுக்குள்ள தான் இருக்கும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆனாதான் நம்ம சொல்ற மற்ற கோட் எல்லாமே நம்மளுக்கு ரன் ஆகும். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆனால் அதுக்குள்ளே இருக்க கோட் எல்லாமே நம்மளுக்கு ரன் ஆக போகுது. அப்போ அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் மாதிரியே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே சில டைப்ஸ் இருக்குது. இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் அண்ட் யூசர் டிஃபைன்ட். ப்ரீடிஃபைன்னா ஏற்கனவே நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஏற்கனவே லைப்ரரிஸ்லேயே எழுதி வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம இதை வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை, அது ஏற்கனவே இருக்கும், நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தா பிரிண்ட்எஃப்ன்றதும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது ஏற்கனவே நம்மளோட அந்த stdio லைப்ரரிக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம அந்த லைப்ரரி யூஸ் பண்ணால் நம்மளால் பிரிண்ட்எஃப் அண்ட் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்றது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு சியில், அந்த ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். அப்படி இல்லை சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க ஃபங்க்ஷனோட நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன், என்னோட யூசர்ஸ்க்காக நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா அது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு கீழே வரும். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக நம்மளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் வைக்கணும்னு வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன கோட் வைக்கணும்னு வச்சுட்டு அதை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணி விட்டுருவோம். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகிறது தான் நம்மளோட யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்மளே உருவாக்கி நம்மளே அதுக்கு நேம் வச்சு அந்த கோடை ரன் பண்ண வைக்கிறது தான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அப்போது 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரீடிஃபைன்ட் அண்ட் யூசர் டிஃபைன்ட். சரி, ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரிண்ட்எஃப் அண்ட் ஸ்கேன்எஃப் இதெல்லாம் வந்து நம்மளோட include stdio.h அதுக்குள்ளே இருக்குது. அப்போ stdio.hன்ற லைப்ரரி நம்ம மேலே யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் இருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அதோட நேமு கூட 2 பிரேசஸ் வரும். இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். இப்போ include math.hன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், sqrt பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு பிரேசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக இருக்க ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்ணோன்னா இதுதான் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். இது ஏற்கனவே சி கம்பைலரில் இருக்கும். இல்லை இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோன்னா அதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம், ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிடுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன கோடு இருக்குன்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம மெயினுக்குள்ளே எங்கே ரன் ஆகணுமோ அந்த இடத்துல கொடுத்துருவோம். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஜஸ்ட் இப்படி பார்த்துக்கோங்க. அவுட் சைடு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமை கொடுப்போம், அதுக்குள்ளே சில பர்டிகுலர் கோடை கொடுப்போம். எப்போ மெயின் ஃபங்க்ஷனில் இந்த நேம் வருதோ அப்போ டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்? இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்னால் நம்மளோட எல்லா கோடையுமே நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வைக்காமல் கோடை ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக போட்டால் நம்மளுக்கு வியூவர்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கோடு வந்து ஈஸியாக புரியும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேலையை தான் செய்யுது, ஓகே இந்த ஃபங்க்ஷன் இந்த வேலையை செய்யுது. அப்போ அந்த மாதிரி நம்மளோட ஒரு ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, கம்பைலரும் ஈஸியாக ரன் பண்ணிடும், நம்ம வேல்யூஸும் ரொம்ப செக்யூராக இருக்கும். இதுதான் நம்மளோட யூசர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இது பண்ணுறது. இப்போது இதோட ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் include studio.h. இப்போ முதல்ல நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுப்போம். அப்போது நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது void my function வச்சுக்கலாம். நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம பிரேசஸ் போட்டுட்டு கோலன் கொடுத்துடணும். இப்போது ஃபங்க்ஷன் நான் இந்த ஃபங்க்ஷனை இந்த சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம எப்படி int a int b அந்த மாதிரி வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு.
அடுத்தது இப்போ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு பிரேசஸ் எப்பவுமே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பிரேசஸ்க்குள்ளே நம்மளோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா மை ஃபங்க்ஷன், நான் ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு அதோட பிரேசஸை கொடுத்துட்டு போகிறேன். இது வந்து ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் போட்டுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அது ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து போய் கால் பண்ணுறதுக்காக. அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை பார்த்தாவே அது வந்து ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியாச்சு, கால் பண்ண சொல்லி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட், ஃபங்க்ஷன் கமெண்ட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக போகிறேன். டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போட்டுட்டு அண்ட் இப்போ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கோட் நடக்க போகுது நம்ம எழுத போகிறோம். அதுக்கு void நம்ம ஃபங்க்ஷன் நேமே தான் மை ஃபங்க்ஷன். நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதால நீங்கள் வந்து செமிகோலன் கொடுக்கக்கூடாது, நம்ம டேரெக்டாக பிரேசஸ் ஓப்பன் பண்ணிடணும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், printfன்னு ஒன்று வச்சுக்கலாம். printfக்குள்ளே ஹலோ ஆமாம் this is my function இப்படி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போது ஜஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு சாரி, இங்கே நான் செமிகோலன் விட்டுட்டேன். செமிகோலன் போட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஹலோ திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். இன்ட்டு மெயினுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபங்க்ஷனை எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னு தேடும். அப்போது இங்கே இருந்து டைரெக்டாக நம்மளுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க ப்ராசஸ் என்ன இருக்குது, இதுக்குள்ளே செட் ஆஃப் கோட்ஸ் என்னென்ன இருக்குது, இதை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணிவிட்டு கோட் வந்து மறுபடியும் வெளியே வந்துடும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்றா பண்ணாமல் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண வாய்ட் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குள்ளே வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாய்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு அதுக்குள்ளே வேல்யூஸ் வந்தால் அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே டைப்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் டைப்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம்.